ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினோத தாக்குதல் லெபனானை நிலைக்குலைய செய்யும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் பல மாதங்கள் தொடர்ந்த நிலையில அது இப்போது பிராந்திய போராக மிகப்பெரிய ஒரு போரா வெடிச்சிருக்கு. லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை குறி வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது. முதல்ல அங்கு பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி வெடித்த நிலையில இப்போது நேரடியாவே ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் தாக்குதல் நடந்திருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில இப்போது மிகவும் பதட்டமான சூழல் நிலவி வருது. ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே அங்கு போர் நிலவி வரும் நிலையில இப்போது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு. முதல்ல லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பை குறி வச்சு பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடிப்பு ஏற்பட்டது. இதன் பின்னணியில் தான் இஸ்ரேல் இருப்பதா சொல்லப்படுது. இதற்கிடையே தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் இப்போது திடீர் வானொலி தாக்குதலை நடத்தியிருக்கு. தெற்கு லெபனான் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்களை குறி வச்சு இஸ்ரேல் பாதுகாப்பட இப்போது தாக்குதல் நடத்தியிருக்கு. சுமார் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு தயாராக இருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ராக்கெட் பேரல்களை ஐக்கியப்பட்டதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இது மட்டுமின்றி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான பல கட்டிடங்களும் ஆயுத கிடங்குகளும் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கு. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா சொன்ன மறுநாளே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகள் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பை குறி வச்சு கடந்த வாரம் தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா கூறிய நிலையில ஒரே நாள்ல இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்திருக்கு. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோசப் கல்லான் கூறுகையில போர் இப்போது புதிய கட்டத்துக்கு நுழைந்திருக்கு. போர் முன்பு காசா மீது நடந்தது, இப்போது அது லெபனானோட வடக்கேல வர விரிவடைஞ்சிருக்கு என்பதை இது காட்டுது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. முக்கியமா இஸ்ரேல் நாட்டின் மீது கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. இதுல இஸ்ரேல் நாட்டில் சுமார் 1200 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அவர்கள் பெரும்பாலானோர் பொதுமக்கள் தான். இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில ஹமாஸ் மீது இஸ்ரேல் போர ஆரம்பிச்சது. காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு லெபனான் நாட்டில் செயல்படும் ஹிஸ்புல்லா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்கு. இஸ்ரேலை எதிர்க்கும் வகையில எல்லையில துப்பாக்கி சூடு சின்ன சின்ன தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சூழல தான் இப்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் முழு வீச்சில வெடிச்சிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கிய போர் என்பது பிராந்திய போரா மாறியுள்ளதையே காட்டுது. இதுல ஈரான் உள்ளிட்ட பிற நாடுகளும் உள்ளே வந்தா அது மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு உலக நாடுகள்லாம் அச்சம் தெரிவிச்சிருக்கு. முக்கியமா லெபனானுடைய பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படின்னு வெளிவந்த தகவல் தான் அதிர்ச்சியான தகவல். முக்கியமா லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பினை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பேஜர் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறிச்சு. அடுத்த நாளே அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கி வெடித்து சிதறிச்சு. இந்த டிவைஸ் வெடிப்பு தாக்குதல் சம்பவங்கள்ல இதுவரை 32 பேர் உயிரிழந்தாங்க. ஏறத்தாழ 3000 பேர் காயமடைஞ்சாங்க. இந்த சதி செயல்ல இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட்டின் சதி இருப்பது தெரிய வந்திருக்கு. எனினும் இஸ்ரேல் அரசு இஸ்ரேலோட மொசாட் உளவுத்துறை சார்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு விளக்கமும் வழங்கப்படல. அதே வேளையில இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவான் காலான் யுத்தத்துல ஒரு புதிய கட்டம் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. முக்கியமா நடந்தது எப்படி? முக்கியமா பேஜர்ல இஸ்ரேலோட மொசாட் அமைப்பினர் வெடிக்கும் போர்ட் என்ற சாதனத்தை பொருத்திருக்காங்க. அதுல 3 கிராம் அளவுக்கு வெடிமருந்து நிரப்பியிருக்காங்க. பேஜர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலேயே இந்த வெடிமருந்து நிரப்பப்பட்டிருக்கு. பேஜர்ல கடவு சொல் பாஸ்வேர்டு அல்லது கோடு அப்படின்னு வந்த உடனே வெடிக்க வகையிலான சாதனமாகும் இது. 5000 பேஜர்கள்ல இந்த சாதனம் பொருத்தப்பட்டிருந்தது. அதன்படி செவ்வாய்க்கிழமை மாலை 3:15 மணிக்கு குறிப்பிட்ட கடவுள் சொல் பேஜரின் திரையில வந்திருக்கு. இதையடுத்து உடனடியாக சூடான பேஜர்கள் அடுத்த சில வினாடிகள்ல வெடித்து சிதறிருக்கு. இதே முறைதான் வாக்கி டாக்கி வெடிப்பு சம்பவங்களிலும் பின்பற்றப்பட்டிருக்கு. தாக்குதலுக்குண்டான பேஜர்கள் எந்த விதமான மாடல்கள் என்பதை லெபனான் ராணுவத்தினர் கண்டறிஞ்சிருக்காங்க. இவ AB924 வகையை சேர்ந்தது என்பது விசாரணை தெரிய வந்திருக்கு. சரி, செல்போனுக்கு பதிலாக பேஜர் எண் முக்கியமா ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர் அமைப்போட தகவல் பரிமாற்ற சாதனங்கள் பற்றிய இஸ்ரேல் நன்கு அறிஞ்சு வச்சிருக்கு. இதனால ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை மட்டுமே பயன்படுத்தி தகவல்களை பரிமாறி இருந்தாங்க. இந்த வகை பேஜர்கள் செய்திகளை பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். செல்போன்கள் மூலம் தகவல்களை பரிமாறினா இஸ்ரேல் எளிதில் உளவு பார்த்து தகவல்களை இடமறித்து பெறலாம் என்பதால ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா அவர்களது வழியிலே சென்று அவர்கள் பயன்படுத்திய பேஜர்களை வெடிப்பொருட்களை நிரப்பி வெடிக்க செஞ்சிருக்காங்க. பொதுவா ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல தான் இது போன்ற சதி செயல்கள் அரங்கேறும். ஆனா லெபனான் நடந்த இந்த சம்பவம் ஜேம்ஸ் பாண்ட் படங்களையும் மிஞ்சுவதா அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு லெபனான் மட்டுமன்றி உலக நாடுகளையே அதிர செஞ்சிருக்கு. முக்கியமா பெய்ரூட்டோட தெற்கு புறநகர் பகுதியில் பேஜர் குண்டுவெடிப்போட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் வேகமா பரவுச்சு. இதுவரை 20 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 200 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 2000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் இதை எப்படி நடத்தி முடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி அடைவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஸ்மார்ட் போன்கள் வருகைக்கு பிறகு மருத்துவமனைகள் போன்ற சில முக்கிய துறைகளில் பேஜர்கள் இன்றும் பெருமளவில் பயன்படுத்தப்படுது. 6 மாதங்களுக்கு முன்னாடி தெற்கு லெபனான் உள்ள ஹிஸ்புல்லா உறுப்பினர்களுக்கு மொபைல் போன்களுக்கு பதிலாக பேஜர்களை பயன்படுத்துமாறு ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா அழைப்பு விடுத்தார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினை பயன்படுத்திய முக்கியமா இந்த பேஜர் வெடிப்பு டிஜிட்டல் ஹேக்கிங் முறையில் நடந்திருக்கலாம் என்றும் பேஜர்களில் வெடிப்பொருட்கள் சேர்க்கப்பட்டு வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. 5 மாதங்களுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா அமைப்பு தங்களுடைய தேவைகளுக்காக 5000 பேஜர்களை வாங்க முடிவு செஞ்சது. தைவான்ல உள்ள கோல்ட் அப்போலோ நிறுவனத்திலிருந்து 5000 AP924 மாடல் பேஜர்களை ஹிஸ்புல்லா அமைப்பு வாங்குச்சு. இந்த பேஜர்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில தான்
இந்த பேஜர்கள் லெபனானுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பேஜர்கள்ல சிறிய அளவிலான அதிக ஆற்றல் கொண்ட வெடிமருந்துகளும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே கோல்ட் அப்போலோ நிறுவன பேஜர் வெடிப்பு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட பேஜர்களை தங்கள் நிறுவனம் தயாரிக்கல அப்படின்னு மறுத்திருக்காங்க. முக்கியமா இஸ்ரேல் லெபனான் மோதல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர போரின் தொடக்கத்துல 1948 இஸ்ரேலுக்கு லெபனான் ஒரு பிரச்சனை உருவாக்கிச்சு. இந்த போர்ல லெபனான் ராணுவம் அரபு படைகளுக்கு ஆதரவளிச்சது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதாவது PLO உருவாக்கப்பட்டு லெபனான்ல போராளிகளை பணியில் அமர்த்தியதும் பிரச்சனை மேலும் தீவிரமாச்சு. தொடர்ச்சியா இஸ்ரேலுக்கு இன்னொரு அச்சுறுத்தலா 1982 ஈரானிய புரட்சிகர காவலர்களால படை லெபனான் மண்ணில் நிறுவப்பட்டது. கடந்த 2000 ஆண்டு தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற இந்த படைதான் வழிவகுத்தது. முக்கியமா ஹிஸ்புல்லாக்களின் கொரில்லா தாக்குதல்கள் உலகமே கண்டு அஞ்சிய தாக்குதல் உத்தியாக பிரபலமானுச்சு. அப்போது தொடங்கி இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாவே இந்த ஹிஸ்புல்லாக்கள் இருக்குது. பாலஸ்தீன நிலங்களை ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் தன்னை ஒரு நாடா நிறுவிக்கொண்டது. அது ஒரு சட்டவிரோத நாடு. இஸ்ரேல் இல்லாத அரபு பிராந்தியம் வேண்டும் என ஹிஸ்புல்லா விரும்புது. இதனால்தான் அவ்வப்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களிடையே மோதல்கள் தாக்குதல்கள் நடப்பது தொடர் கதையாவே இருக்குது. இஸ்ரேல் நீண்ட காலமா ஹிஸ்புல்லாவை அதன் எல்லைகளின் மிகப்பெரிய அச்சுறுத்தலா கருது. நாளுக்கு நாள் அது வளர்ந்து பயங்கர ஆயுத குழுவா உருவாகி வருவது இஸ்ரேலுக்கு கவலை அளிப்பதா இருக்குது. சிரியாவுல அது வலுவாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதை இஸ்ரேல் தனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா கருதுது. இஸ்ரேல் பாலஸ்தீனிடையே பல ஆண்டுகளா பிரச்சனை நீடிச்சு வரும் நிலையில கடந்த ஆண்டு அக்டோபர்ல பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக இஸ்ரேல் போர் நடவடிக்கையை தொடங்கி தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று ஈரான் தொடர்ந்து கூறி வருது. ஆனா ஈரான் கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்கவே இல்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலுடன் எல்லை பகிர்ந்து வரும் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா கிளர்ச்சி அமைப்பு மூலம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருது. இந்த நிலையில் தான் இந்த புதுரகமான தாக்குதல்கள் அரங்கேற்றப்பட்டு வருது. செவ்வாய்க்கிழமை மாலை லெபனானுடைய தெற்கு பகுதியில் உள்ள தலைநகர் பெய்ரூட்டில் அமைந்துள்ள அல்ஹாரா மருத்துவமனையில பல பாக்கெட்டுகளில் இருந்த கையடக்க பேஜர்கள் ஒரே நேரத்தில் தீர்ந்து வெடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து நகரின் பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடிச்சிருக்கு. நகரின் முக்கிய சாலைகள், மார்க்கெட்டுகள், மருத்துவமனைகள், பஸ் நிலையங்கள் போன்ற இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் பெய்ரூட்ல பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் 3வது நாள்ல லெபனான்ல இஸ்ரேலின் ஜெட் விமானங்கள் சீறி பாய்ந்ததோடு ஒளியின் வேகத்துக்கு ஈடாகவும் அதே நேரத்தில் மிகவும் தாழ்வா காதை கிழிக்கும் ஓசையோடு பறந்தது. சோனிக் பூம் இந்த தாக்குதலால மக்கள் வீடுகளில் இருந்து காதுகளை மூடிக்கொண்டு அலறியபடி வெளியே ஓடி வந்தாங்க. இது உடல் ரீதியா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் மக்கள் மனங்கள்ல பீதியையும் பதட்டத்தையும் அதிகரிச்சது. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் அரசு எந்தவித விளக்கமும் கொடுக்காத நிலையில தாக்குதலோட பின்னணியில இஸ்ரேல் இருப்பதா பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவம் செல்போன் நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா செயல்பாட்டாளரோட இருப்பிடங்களை கண்டறிஞ்சு தாக்குதல் நடத்தி வந்த நிலையில ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன் பயன்படுத்த அதன் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா தடை விதிச்சாரு. செல்போனுக்கு பதிலாக பேஜர் கருவிகளை கொள்முதல் செய்வதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிக அளவு முதலீடு செய்ய தொடங்கினாங்க. முக்கியமா இதை அறிஞ்ச இஸ்ரேல் போலி கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு பேஜர் கருவிகளை வழங்கியதும் தெரிய வந்திருக்கு. முக்கியமா ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக பேஜர் கருவிகளை பயன்படுத்தி வந்த நிலையில இஸ்ரேல் உளவுத்துறை அதிகாரிங்க அந்த பேஜர்களை வைத்து அவர்களை நிலைகுலை செஞ்சிருக்காங்க. பேஜர், வாக்கி டாக்கி வெடிப்பு, சோனிக் பூம் என பீதி ஏற்பட்ட நிலையில 4வது நாள்ல என்ன நடக்குமோ என பயத்துல லெபனான் மக்கள் உறைஞ்சு போயிருக்காங்க. 42 ஆண்டுகால பகை பெரும் போரா வெடிக்குமா? உலகில எந்த நாடும் எதிர்கொள்ளாத பாதுகாப்பு அச்சுறுத்தலை நாம் எதிர்கொண்டிருக்கோம். இஸ்ரேல் அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டது. இது போருக்கான பிரகடனம் என பேசியிருக்காரு ஹிஸ்புல்லா தலைவர் சயீத் ஹசன். முக்கியமா ஹிஸ்புல்லா வீரர்களின் பேஜர்கள், வாக்கி டாக்கிகள், வீடுகளில் உள்ள சோலார் கருவிகள், கையடக்க ரேடியோக்கள் மற்றும் லேண்ட்லைன் போன்களும் கடந்த 2 தினங்கள்ல வெடிச்சு சிதறி இருக்கு. இதனால 3000க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சாங்க. 2 குழந்தைகள் உட்பட 37 பேர் மரணம் அடைஞ்சாங்க. இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தும் விதமா இஸ்ரேல் எல்லையில ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது ஹிஸ்புல்லா அமைப்பு. பதிலடியாக இந்த காலையில ஹிஸ்புல்லா ராணுவ தளங்களை தாக்கியது இஸ்ரேல். கடந்த 11 மாதங்களா தெற்கு லெபனானில் நடக்கும் மோதல் 2 தரப்புக்கு இடையே பெரிய அளவிலான போராக வெடிக்க அனைத்து சாத்தியங்களும் இருக்கின்றன அப்படின்னு தெரிவிக்குது. இஸ்ரேல் தெற்கு லெபனானை ஆக்கிரமிக்கலாம் என்றும் தகவல் வெளியாயிருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதல் இன்று நேற்று தொடங்கியது அல்ல. இது 40 ஆண்டுகள பகை. மத்திய கிழக்குல தீரா சண்டையின் வரலாற்றை சுருக்கமா புரட்டி பார்க்கலாம். இஸ்ரேல் என்ற நாடு 1948ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை அதன் அண்டை நாடுகளுடனான பல்வேறு மோதல்களில் ஈடுபட்டு வருது. 1948 அரபு நாடுகளுடன் இஸ்ரேல் போரில் ஈடுபட்ட போது அரபு பகுதியில் சிறிய ராணுவத்தை வச்சிருந்த லெபனான் தெற்கு பகுதியை ஆக்கிரமிச்சது. போர் நிறுத்த அறிவிப்பு வரும் வரை அந்த பகுதி இஸ்ரேலின் பிடியில இருந்தது. அதன் பிறகு லெபனான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவு வழங்குச்சு. PLO அதாவது இஸ்ரேல் இடையிலான மோதல்களில் லெபனான் பெரிய அளவில் ஈடுபடாவிட்டாலும் அதன் பாதிப்புகளை ஏற்றது. முக்கியமா பல லட்சம் பாலஸ்தீன அகதிகள் லெபனான்ல தங்கினாங்க. முக்கியமா அரபு நாடான லெபனான்ல 1950களில் கிறிஸ்தவர்களே அதிகம் இருந்தாங்க. இன்று 60% இஸ்லாமியர்கள் வாழும் நாடா இருக்குது லெபனான். இதுல கணிசமானோர் பாலஸ்தீனியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் 1978ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல முதலா லெபனானை ஆக்கிரமிச்சு லிட்டானி நதி வரை முன்னேறிச்சு.
அப்போது ஐநா தலையிட்டு இஸ்ரேலிய படைகளை வெளியேற உத்தரவிட்டது. அத்துடன் ஐநா இடைக்கால படையையும் லெபனான் எல்லையில நிறுவிச்சு. லெபனான்ல பாலஸ்தீனிய இஸ்லாமியர்களுக்கும் லெபனான் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்றது. இஸ்ரேல் கிறிஸ்தவர்களின் படைக்கும் சிரியா பாலஸ்தீன படைக்கும் நிதி ஆயுத உதவி வழங்கிச்சு. உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 1982ஆம் ஆண்டு லெபனான்ல PLOவை எதிர்ப்பதாக கூறி உள்நாட்டில் நுழைஞ்சது இஸ்ரேல் படை. இந்த படையெடுப்பின் விளைவா பன்னாட்டு அமைதி காக்கும் படையின் மேற்பார்வையில பாலஸ்தீன விடுதலை படை லெபனானை விட்டு வெளியேறி. ஆனா இஸ்ரேல் படைகள் லெபனான்ல தங்கிச்சு. அந்த நேரம் லெபனான் படைகளின் தலைவரும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான பஷீர் சமூக தேசியவாத கட்சியின் உறுப்பினரால படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் படைகள் உதவியுடன் LF தலைவரான எலிபெக்க கிறிஸ்தவ படையை திரட்டி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டார். இதுல 2500 முதல் 3000 பாலஸ்தீனர்கள் மற்றும் லெபனானுடைய சியா முஸ்லிம்கள் மரணிச்சாங்க. இந்த சம்பவம் வரலாற்றுல சாப்ரா என்று அழைக்கப்படுது. இந்த கொடிய தாக்குதலை முறியடிக்க பல இஸ்லாமிய அமைப்புகள் லெபனான்ல தோன்றுச்சு. பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்புக்கு பணியாற்றுவதா ஈரான் தலையிட்டது. ஈரான் உதவியுடன் லெபனான் இஸ்லாமிய தலைவர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தாங்க. முக்கியமா வலதுசாரி லெபனான் படையினர் தாக்குதலால அதிருப்தி அடைந்த இளைஞர்கள் பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் பெய்ரூட்டின் தெற்குப்புற பகுதிகளில் வசிப்பாங்க. சியா சமூக மக்கள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தந்ததால லெபனானுடைய ஹிஸ்புல்லா குறிப்பிடத்தக்க சக்தியா வளர்ந்தது.